நான் தான் எப்போ பார்த்தாலும் ஆன்லைனில் ஏதாவது ஆர்டர் போட்டுகிட்டே இருப்பேன். எனக்கு பார்த்தா செல்வா அப்படி என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். மெமரி கார்டு எனக்கு தான். ஏன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் முடிஞ்சிருச்சா, ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருக்கேன், வீடியோலாம் எடுக்க முடியல பாப்பா அப்படின்னு. இந்தா வாங்கித்தரேன் அந்த வாங்கித்தரேன். இன்றைக்கி தான் எனக்கு நல்ல காலம் வந்திருக்கு. ஒரு வழியாக வாங்கி கொடுத்து ஃபோனில் போட்டு ஃபோட்டோ எல்லாமே மாற்றி கொடுத்துருந்தா நமக்கு இன்றைக்கி ஒரே ஜாலியாகி போச்சு. அதனால் செல்வாக்கு ஈவினிங் குட்டியாக ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். ஆள் குடிச்சிட்டு பை பை சொல்லிட்டு அப்படியே வண்டி கிளம்பிட்டு அவனை அனுப்பிச்சிட்டு எப்போது மாதிரி கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பசிக்கு மெயின் நைட் ஏதாவது சமைக்கணும். என்ன சமைக்கிறதுனே தெரியல. தக்காளி இருந்தது, தக்காளி தொக்கு தான் வைக்கலான்னு இருந்தேன். பட் இருந்தாலும் வெள்ளைப்பூடு சாதம் சாப்பிடணும்னு தோணுச்சு. நானும் எங்கள் அக்காவும் எப்பவுமே ஏதாவது புதுசாக சமைக்கணும், ஏதாவது டிப்ஸ் வேணும் அப்படின்னா உடனே எங்கள் சித்திக்கு தான் ஃபோன் பண்ணுவோம். ஏன்னா எங்கள் சித்தி எல்லாமே சூப்பராக சமைப்பாங்க. இன்றைக்கி அதே மாதிரி தான் சித்திக்கு ஃபோன் பண்ணேன். அவங்க சொன்ன ரெசிபி தான் உண்மையாக சொல்லணும்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வெள்ளைப்பூடு சாதம். எங்கள் சித்தியோட ஐடி கமெண்டில் பின் பண்ணுறேன். உங்களுக்கு என்னென்னா எங்கள் சித்தியோட ரெசிபி கேட்டுக்கோங்க. இதுக்கு சைடிஷாக நான் அப்பளம் பொரிச்சிருந்தேன். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் சுவிக்ஷா ஸ்ரீ, சசிகலா, கீர்த்திகா, தேஜா ஸ்ரீ உங்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.